பை பை. ஆக்சுவலாக ஒரு சில கேமரா செட்டிங்ஸ் மாற்ற வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் மாற்றிட்டேன். மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பிகிட்ருக்கோம். தஞ்சாவூர் மேலே வசதா சாவடி இந்த ஏரியாவிலேருந்து நம்ம அப்படியே போய்கிட்ருக்கோம். நமக்கு முன்னாடி ஒரு காவல்துறை ஜீப் போயிட்டுருக்கு. ஆப்போசிட் வெயில் அடிக்குது. மினி பஸ்காரன் எங்கே நிப்பாட்டுறான் பாருங்களேன், ஸ்டாப்பிங்கே கிடையாது. யாருப்பா நீ, ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க? ஸ்டாப்பிங்கே இல்லை. ஆக்சிடெண்ட் ஆகிறது இதுக்காக தான். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒரு டிக்கெட்டுக்கு பார்க்குறாங்க, ஆனால் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்றாங்க. எஸ்டி டிரான்ஸ்போர்ட்டா? சர்வீஸ் ரோடில் இறங்கி போயிட்டுருக்கோம். நல்ல வெயில் இன்னைக்கு. ஆனால் அதே டைமில் காலையில் நல்லா பனி ஓரளவுக்கு. அதாவது ஏர்லி மார்னிங் சொல்கிறேன், ஒரு 4 o'clock 5 மணிக்கு அப்புறம் ஓரளவு குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் காரு நிப்பாட்டிச்சு, இந்த கார் ஃபுல்லாக வந்து பனிப்பட்டு ஃபுல்லாக தண்ணியாக டெய்லி அதை துடைக்கிறதுக்கே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. ஸோ தமிழ் யூனிவர்சிட்டி, இதுதான் தமிழ் யூனிவர்சிட்டி. அது என்ன மெடிக்கல், இது தமிழ் யூனிவர்சிட்டி ஸ்டேஷன் தாண்டுறோம். தான்தோன்றியம்மன் கோயில். நீங்கள் ட்ராம்ப் 400 ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு நீங்கள் ஒரு காரில் போகிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கார் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அப்படியே இந்த பைக்குக்கு வர்றீங்க அப்படின்னா, நீங்கள் ஹெல்மெட் வேர் பண்ணிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு காரில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் வண்டியை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு இடத்துல ஒர்க்குக்காண்டி போயிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன ஓடும் அப்படின்னா, எப்படா இந்த பைக்கை நான் திருப்பி ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்னு தான் ஓடும். அந்த அளவுக்கு இந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. சீரியஸாக நான் ஒரு 8 வருஷமாக நான் வந்து ஸ்கூட்டி தான் ஓட்டிகிட்ருக்கேன். கியர் வண்டியே ஓட்டினதே இல்லை. பட் இந்த வண்டி வந்து ஓட்ட ஸ்டார்ட் பண்ண உடனே அடுத்து எங்கே போவோம், அடுத்து எப்போ போவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே இருக்குது. அதனால் கூடிய விரைவில் லாங் ட்ரைவ் போகிறேன். கண்டிப்பாக மக்களே போகிறேன். விலாகிங்கோடு தான் கொடைக்கானல் யோசிச்சுட்டு இருக்கோம். விலாகிங்கோடு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். விலாக் பண்ணாமல் போகக்கூடாதுன்னு முடிவில் இருக்கோம். ஸோ ஏன் வந்து இவ்வளோ இது ப்ரமோஷனாக பைக் ப்ரமோஷன் அப்படிலாம் நினச்சிருவேன்னா, இது வந்து ஹானஸ்ட் ரிவ்யூ. உண்மையாகவே அப்படி இருக்குது. இந்த பைக்கு ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரோட்டில் ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான் இருக்குது, லெஃப்ட்டில் இருக்குது. பார்த்தீங்களா, இந்தியன் ஆயில். வசதா சாவடி டு திருச்சி போகிற ரோட்டில் வள்ளத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரோடு மட்டும்தான், ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் மட்டும்தான் இங்கே இருக்குது. இந்த இடத்துல வள்ளத்துலேருந்து வசதா சாவடி போகிற வழியில் லெஃப்ட்டில் இருக்கும் மருதுபாண்டியர் காலேஜ். நமக்கு ஆப்போசிட்டில் வெயில் அடிச்சிட்ருக்கு. வீடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். நான் வந்து எப்பயுமேங்க 80 to 60 தான், 60 to 80 தான் நான் வந்து போகிறது. ஏன்னா ரொம்பலாம் நான் ஃபாஸ்ட்டாலாம் ஓட்ட மாட்டேன், மெதுவாக தான் போவேன். அதுதான் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, நீட்டாக மெதுவாக போகிறதுக்கு.
ஒரு புல் வண்டி பார்த்தீங்களா, புல் கட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது இது நேராக போனால் ட்ரிச்சி ஹைவேஸு, இது வல்லம் ஏரியாக்குள்ளே போகுது. ஸோ நம்ம இப்போ நேராக போய் லெஃப்ட் எடுக்கிறோம். கொஞ்சம் தூரம் போகிறோம், ஐயங்கார் பேக்கரி இருக்கும். அங்கே போய் நம்ம ஒரு லெமன் டீ அடிக்கிறோம். என்ன ராங் சைடில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆடுறாங்க, எங்கே போகிறாங்க? அறிவே இல்லை, அப்படியே கையை காட்டுறதில்ல, அப்படியே திரும்புகிறேன் முட்டாப்பை. எனக்கு என்னன்னு ஓட்டுறாங்க, கடுப்பாகுதா இல்லையா? கடுப்பு எத்தனை மயிலாட்டு. இப்போ நம்ம அந்த லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு ரைட் சைடில் வந்து ஆங்கரன் டீ ஷாப் இருக்கும். அங்கே போய் நம்ம வந்து ஒரு லெமன் டீ போட்டால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் நமக்கு பூஸ்ட்டு. லெமன் டீ இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. மைக் வந்து கரெக்டாக மாட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இனிமேல் இப்படி தான் விலாகிங். இண்டிகேட்டர் போட்டுருவோம். கடை லீவா? ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்காங்க. நான் எப்போயுமே இங்கே தான் வந்து லெமன் டீ குடிப்பேன். இந்த கடை எனக்கு வந்து ஃபேவரட் லெமன் டீக்கு. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன். குடிப்போமா? நான் லெமன் டீ ஒன்று கொடுங்க. லெமன் டீ